பிறருக்கு ஒருவர் தரும் மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்று மனமார்ந்த பாராட்டாகும். அது ஒருவரை தான் முக்கியமானவர் என எண்ண வைக்கும். முக்கியமானவராக உணரும் ஆசையே பெரும்பாலான மக்களின் பெரிய ஏக்கங்களில் ஒன்றாகும். அதுவே பெரியதொரு உந்துதலாகவும் இருக்கலாம். இன்று மிகப்பெரிய நோய் தொழுநோயோ அல்லது காச நோயோ அல்ல, ஆனால் தான் ஒரு தேவையற்றவர் என்ற உணர்வே ஆகும். தவறு செய்யும்போது நான் அதை சுலபமாக மாற்றிக்கொள்ள செய்யுங்கள். நான் சரியாக செய்யும்போது என்னை அதோடு சுலபமாக வாழச் செய்யுங்கள். வாழ்வதற்கு இது ஒரு நல்ல தத்துவமாகும் என்று கூறி இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நேர்மையான மனமார்ந்த பாராட்டினை வழங்குங்கள் நல்ல உறவுகளை உருவாக்க. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். வில்லியம் ஜேம்ஸ் என்ற மனோதத்துவ அறிஞர் மனித இனத்தின் ஆழ்ந்த விருப்பங்களில் ஒன்று பாராட்டப்பட விரும்புவது. தேவையற்றவர் என்ற உணர்வு புண்பட வைக்கக்கூடியது என்று கூறியிருக்கிறார். விலை உயர்ந்த நகைகள் உண்மையான பரிசுகள் இல்லை. அவையெல்லாம் குறைகளை மறைக்கக்கூடிய சமாதானமாகும். பல முறை நாம் பிறருக்கு பரிசுகளை வழங்குவதே அவர்களோடு போதுமான அளவிற்கு நேரத்தை செலவழிக்காததை ஈடுகட்டவே ஆகும். உண்மையான பரிசுகள் என்பவை உங்களை நீங்களே ஒரு அங்கமாக தருவதுதான். பிறருக்கு ஒருவர் தரும் மிக பெரிய பரிசுகளில் ஒன்று மனமார்ந்த பாராட்டாகும். அது ஒருவரை தான் முக்கியமானவர் என எண்ண வைக்கும். முக்கியமானவராக உணரும் ஆசையே பெரும்பாலான மக்களின் மிக பெரிய ஏக்கங்களில் ஒன்றாகும். அதுவே பெரியதொரு உந்துகோலாக இருக்கலாம். இன்று மிகப்பெரிய நோய் தொழுநோயோ அல்லது காச நோயோ அல்ல, ஆனால் தான் ஒரு தேவையற்றவர் என்ற உணர்வே ஆகும். பாராட்டு திறனோடு இருப்பதற்கு சில வழிமுறைகளை கொண்டிருக்க வேண்டும். நம்பர் 1, அது குறிப்பானதாக இருக்க வேண்டும். நான் ஒருவரிடம் போய் அவர் நல்லதொரு வேலையை செய்தார் என்று சொல்லிவிட்டு சென்றால் அவரது மனதினுள் என்ன ஓடும்? அவர் நான் என்ன நல்லது செய்தேன் என்று எண்ணி குழம்புவார். ஆனால் நான் அந்த கடுமையான வாடிக்கையாளரை நீங்கள் கையாண்ட விதம் மிக சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் அவர் தான் எதற்காக பாராட்டப்படுகிறோம் என்பதை தெளிவாக அறிவார். நம்பர் 2, அது உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும். பாராட்டப்பட வேண்டிய ஒன்றை ஒருவர் செய்து நாம் 6 மாதங்களுக்கு பிறகு நமது பாராட்டை அவருக்கு கொடுத்தால் அதன் திறன் குறைந்துவிடும். நம்பர் 3, அது மனமார்ந்ததாக இருக்க வேண்டும். அது இதயத்திலிருந்து ஊற்றெடுக்க வேண்டும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் உண்மையானதாக இருக்க வேண்டும். பாராட்டுதலுக்கும் புகழ் பாடுவதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஒன்று இதயத்திலிருந்தும் மற்றொன்று வாயிலிருந்தும் வருகின்றது. ஒன்றிற்கு உள்நோக்கம் உள்ளது, மற்றதற்கு அக்கறை இருக்கிறது. சிலர் உண்மையான பாராட்டை தருவதை விட போலி புகழ்ச்சி சுலபமாக இருப்பதாக எண்ணுகிறார்கள். புகழ் பாட வேண்டாம், மற்றவர்களின் புகழ்ச்சிக்கு பலியாகவும் வேண்டாம். பள்ளிகளில் உள்ளதொரு பழைய கோட்பாடு
போலி புகழ்ச்சியே. முட்டாள்களின் உணவு இருந்தும் அறிவாளிகளே, அவ்வப்போது நீங்களும் கொஞ்சம் அதை உண்ணத்தான் செய்கிறீர்கள். நம்பர் 4, ஒரு பாராட்டை வழங்கும் போது ஆனால் என்று கூட்டிச் சொல்லாதீர்கள். ஒரு இணைப்பு சொல்லாக ஆனால் என்பதை பயன்படுத்துவதால் நம் பாராட்டின் தன்மையை அழித்து விடுகிறோம். மற்றும் அதோடு கூட அல்லது வேறு பொருத்தமான இணைப்புச் சொற்களை பயன்படுத்துங்கள். உங்களது முயற்சியை நான் பாராட்டுகிறேன், ஆனால் என்பதை விட நான் உங்களது முயற்சியை பாராட்டுகிறேன், நீங்கள் தயவு செய்து போன்றவற்றை சொல்லவும். பாராட்டிய பிறகு அதற்கானதொரு பதிலுக்காகவோ அல்லது நன்றிக்காகவோ காத்திருப்பது முக்கியமே இல்லை. சிலர் பதிலுக்கு சில பாராட்டுகளை எதிர்நோக்கி இருப்பார்கள். பாராட்டின் குறிக்கோள் அது இல்லை. நீங்கள் பாராட்டை பெறும்போது அதனை நன்றி என்று சொல்லி கனிவோடு ஏற்றுக்கொள்ளவும். உண்மை இல்லாத பாராட்டை விட நேர்மையான மறுப்பை சுலபமாக கையாள முடியும். தான் எந்த திசையில் இருக்கிறோம் என்பதையாவது ஒருவர் அறிய முடியும். உண்மையில்லாத பாராட்டு என்பது பாலைவனத்தில் உள்ளதொரு கானல் நீரை போன்றதாகும். நீங்கள் அதனை நெருங்க நெருங்க அதிகம் ஏமாந்து விடுவீர்கள். ஏனென்றால் அது ஒரு மாயையை தவிர வேறொன்றும் பெரிதாக இல்லை. நிறைய பேர் உண்மை என்றதொரு முத்திரையை போட்டுக் கொள்கிறார்கள். நாம் ஒரு தவறை செய்யும்போது அதை உடனே தானாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறு செய்யும்போது நான் அதை சுலபமாக மாற்றிக்கொள்ளச் செய்யுங்கள். நான் சரியாக செய்யும்போது என்னை அதோடு சுலபமாக வாழச் செய்யுங்கள். வாழ்வதற்கு இது ஒரு நல்ல தத்துவமாகும். சிலர் வாழ்கிறார்கள், படிப்பினை கற்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் வாழ்கிறார்கள், ஆனால் ஒருபோதும் படிப்பினை கற்பது இல்லை. தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்வதுதான் மிக பெரிய தவறாகும். மற்றவர் மேல் பழி போட்டு விடாதீர்கள். சாக்கு போக்குகளை சொல்லாதீர்கள். அதிலேயே கிடந்து உழலாதீர்கள். நீங்கள் உங்களது தவறை உணர்ந்தால் அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்பதே நல்ல செயலாகும். அதை நியாயப்படுத்த வேண்டாம். ஏன் தவறை ஏற்றுக்கொள்வது பிறரை நிராயுதபாணியாக்கி விடுகிறது என்பதை மனதில் கொண்டு ஒரு நேர்மையான மனமார்ந்த பாராட்டு ஒருவருக்கு நல்லதொரு முக்கியமானவராக தன்னை உணரச் செய்வது என்பது அவரையும் நம்மையும் மேன்மேலும் வளரச் செய்யும் என்று கூறி, இன்றைக்கி நம்ம பேசின டாபிக் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்புகிறோம். மீண்டும் அதே போல் இன்னொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் செவி செல்வம் தமிழ். தேங்க்யூ.